الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تزال قدم عبد حتى يسأل عن أربع: عن عمره فيما أفنى، وعن شبابه فيما أبلى، وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه، وعن علمه ماذا عمل به. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்லவன் அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் வல்லவனுக்கு வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அவனது உத்தம தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் சர்வரே காயினாத் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபியீன்கள், இறுதி நாள் தோன்றும் வரை உலகத்திற்கு வரக்கூடிய அல்லாஹ்வினுடைய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையிலே எமக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் விதித்திருக்கின்றானோ அத்துணை கட்டளைகளுக்கும் முற்றுமுழுதாக வழிபட்டு நடக்க வேண்டும் என்றும், எவைகளை நாம் செய்யக்கூடாது தவிர்ந்திருக்க வேண்டும் என்று தடை விதித்திருக்கின்றானோ அத்துணை விலக்கல்களை விற்றும் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்க வேண்டும் என்றும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். எனது கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வையகத்திலே ஏராளமான வஸ்துக்களையும் கோடிக்கணக்கான படைப்பினங்களையும் படைத்து எல்லா படைப்பினங்களை விடவும் மிக மிக உன்னதமான சிரேஷ்டமான கண்ணியமான படைப்பாக மனித வர்க்கத்தை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றார். எனவே அந்த மனிதன் உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்வதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அனுஷ்டிக்கலாம், மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நீடூழி கால வாழ்க்கையிலே நிரந்தரமான வெற்றியை அவன் எவ்வாறு வாழ்வதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம் என்பதனையும், எவ்வாறு வாழக்கூடாது, எவ்வாறு வாழ்வதன் மூலமாக இந்த உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டி வரும், மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலாவினுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி பயங்கரமான அந்த நரக லோகத்தை அவன் எவ்வாறு வாழ்வதன் மூலமாக அடைந்து கொள்வான் என்பதனையும் பரிசுத்த குர்ஆனுடைய ஆயத்துகள் மூலமாகவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் மூலமாகவும் அல்லாஹு தஆலா எமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முதல்ல இந்த உலகத்தில் தான் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். இதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துறையிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். உலகத்துடைய ஆய்வாளர்கள் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் படைத்தவன் அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே பல ஆயத்துகளிலே தெளிவுபடுத்துகின்றான். மனிதர்களே, மனித கோடிகளே, நீங்கள் இந்த உலகத்திலே முதல்ல எதிர்பார்ப்பது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எதனோடு நான் இணைத்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா பரிசுத்த குர்ஆனிலே பல ஆயத்துகள் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். சூரத்து நஹலிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான்,
மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட நிலைமையிலே எவர்களெல்லாம் நற்கிரிகைகளை புரிகின்றார்களோ நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே மனமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். மன நிம்மதியான மன சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். எனவே அந்த மன நிம்மதியை மன மகிழ்ச்சியை மனிதன் வேறெதிலே தேடிக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஈமான் சாலிஹான நல்லமல்களோடு இணைத்து வைத்திருக்கின்றான். அதனால துனியாவுடைய விடயங்கள்ல நாங்க முயற்சி செய்வதன் மூலமாக துனியாவுடைய வஸ்துக்கள்ல ஆட்சி அதிகாரத்தில் பணம் பட்டம் பதவியில நாங்க நிம்மதிய சந்தோஷத்தை தேடுகின்றோம். கிடைக்குதில்லை. பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, படித்தவனுக்கும் பிரச்சனை, பாமரனுக்கும் பிரச்சனை. அந்த நிம்மதி என்பது மனதிலே வர வேண்டும். சந்தோஷம் என்பது மனதிலே ஏற்பட வேண்டும். ரிலாக்ஸான நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அல்லாஹ் மனதிலே ஆரம்பத்திலே உண்டாக்குகின்றான். மன நிம்மதியை தீனோடு மார்க்கத்தோடு சாலிஹான நல்லமல்களோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கின்றான். சூரத்துல் அராஃபில் அல்லாஹு தஆலா கூறுகின்றார், லவ் அன் அஹ்லல் குரா, ஒரு கிராமவாசிகள் ஆமனு வத்தகு, அல்லாஹு தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, வானத்தினுடைய பரக்கத்துடைய கதவுகளை திறந்து விடுகின்றோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வசதி படைத்தவனும் கூறுகின்றான், பணத்தில் பரக்கத்தில்லை, தொழிலில் பரக்கத்தில்லை. எவ்வளவு வருமானங்கள் ஏற்பட்டாலும் செலவீனங்கள் அதிகமாக இருக்கு. நாங்க சொல்லுவோம், எங்களுடைய மூதாதையர்களுடைய காலகட்டத்தில் எங்களோட அப்பமார் வீட்டில் அவர் ஒருத்தர் சம்பாதிக்கின்றார், பேர பிள்ளைகளும் சாப்பிடுகின்றார்கள், மனைவி மக்கள் கூட்டம் குடும்பத்தினர்கள் சகோதரர்கள் அனைவர்களும் உண்ணுகின்றார்கள், பருகுகின்றார்கள். செலவீனங்கள் ஒருவருடைய சம்பாத்தியத்தின் மூலமாக போதுமாகி விடுகின்றது. இன்று ஒரு வீட்டுக்குள்ள 10 பேர் சம்பாதித்தாலும் ஒரு நாளைக்கு தொழில் செய்யலாண்டா அடுத்த தினத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டமான நிலைமை, செலவீனங்களுக்கு போதாத நிலைமை. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சொல்றது என்ன தெரியுமா, ஏதோ செலவீனங்கள் ரோல் ஆகிக்கொண்டு போகுது, ஆனால் மிச்சம் பிடிக்க முடியாது. அப்பாவை பார்த்தா அப்பா மாறுற காலகட்டத்தில் எத்தனையோ ஏக்கர் காணிகளை வாங்கி போட்டாங்க, எத்தனையோ வீடுகளை வாங்கி போட்டாங்க, எத்தனையோ கடைகளை வாங்கி போட்டாங்க. ஆனா இன்றைக்கு வருமானங்கள் அதிகமாக வருது, ஆனால் செலவீனங்கள் அதிகமாக இருக்குது. மிச்சம் பிடிக்க முடியாது, சொத்து செல்வங்களை வாங்க முடியாது. பணத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான். அந்த பரக்கத்தை எதிலே வைத்திருக்கின்றான்? ஈமான் சாலிஹான அமலோடு தக்குவாவோடு. சில சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் காலத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா எடுத்துடுறான். ஒரு மாதத்தில் முடிய வேண்டிய வேலை ஒரு வருஷம் இழுத்தடிக்குது. லா தஅதி ஸாஅத்து ஹத்தா யதகாரப ஸமான், கியாமத்துடைய நாள் வரவே மாட்டாது. எதுவரைக்கும் தெரியுமா? காலம் அதிவேகமாக செல்லும் வரைக்கும். இன்னைக்கு ஒரு வேலை எடுத்துக்கொண்டா ஒரு மாதத்தில் முடிகிறது வருஷக்கணக்கு இழுக்குது, ஒரு கிழமையில முடியுது மாதக்கணக்கில் இழுத்தடிக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் காலத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை, சொத்து செல்வங்கள் இருக்கக்கூடிய பரக்கத்தை ஈமான் சாலிஹான் அமலோடு அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், வஅல்லவ் இஸ்தகாமு அலா த்வரீகத்தி லஅஸ்கைனாஹும் மாஅன் கதக்கா, அவர்கள் நேரான பாதையிலே நிலைத்திருந்தால் சுத்தமான நீரை புகட்டுவோம். நேரான பாதையில நிலைத்திருக்கணும், வாழ்க்கையில தீன் இருக்கணும், மார்க்கம் இருக்கணும், நல்ல அமல்கள் வாழ்க்கையில வெளியாகணும், உடல் உறுப்புகளால் நல்ல சாலிஹான அமல்கள் வெளிப்படும்.
அப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில பஞ்சத்தை இல்லாமக்குகின்றான். பஞ்சத்தை நாம் ஒழித்து விடுவோம், வறட்சியை இல்லாமலாக்குவோம். பூமியிலே செழிப்பை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னைக்கு சுத்தமான நீர் இல்லாட்டி வாழ்றது கஷ்டம், மழை இல்லை வாழ்றது கஷ்டம், பயிர்கள் தாவரங்கள் செழித்து வளராது, கால்நடைகள் செத்து மடியும், மின்சாரங்கள் கட் பண்ணப்படும், இப்படி பலவிதமான பிரச்சனை. எனவே நீர் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று மனிதன் உயிர் வாழ்வதற்கு. அந்த சுத்தமான நீரை அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்குகின்றான். நிபந்தனை என்ன? நேரான பாதையில் நிலைத்திருக்கும். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே கூறுகின்றான், இன் தத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், நல்ல தீர்ப்புகளை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த அரசாங்கத்தின் மூலமாக எத்தனையோ தீர்ப்புகள் தீர்மானங்கள் எடுக்கப்படுது, இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கின்றது. இஸ்லாமிய கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமைக்கு தீர்ப்புகள் தீர்மானங்கள் மாற்றமாக இருக்கின்றது. இஸ்லாமியர்களுடைய கொள்கைக்கு மாற்றமானதாக இருக்கிறது, அவருடைய கலாச்சாரத்துக்கு மாற்றமானதாக இருக்கிறது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தௌராத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் தௌராத் வேதத்தில், முஸ்லிம்களே, இஸ்லாமியர்களே, நீங்கள் என்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழ்ந்தால் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளனுடைய உள்ளத்திலே உங்களை பற்றிய இரக்கத்தை போடுகின்றேன். எப்பொழுது நீங்கள் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்வீர்களோ அப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஆட்சியாளனுடைய உள்ளத்தில் உங்களை பற்றிய வெறுப்பை போடுகின்றேன். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், நீங்க அல்லாஹ்வை உண்மையான முறையில் பயந்து வாழ்ந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை நாம் வெளிப்படுத்துவோம். நாங்கள் பார்க்கிறோம், சில சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய அமல்கள், நல்ல அமல்கள், மார்க்க விடயங்களை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் வந்துட்டா உதுஹையாவுடைய அமலை நிறைவேற்ற முடியாது. ஆண்கள் இஸ்லாமிய சுன்னத்தான ஆடை அணிந்தவர்களாக செல்ல முடியாது. பெண்கள் ஃபேஸ் கவர் பண்ணியவர்களாக முகத்தை மறைத்தவர்களாக செல்ல முடியாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆனால் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு விருப்பத்தை, ஒரு அன்பை போன்றதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். நாட்டில் வாழும்போது நிம்மதியாக முஸ்லீம்கள் தன்னுடைய மார்க்க கலாச்சாரங்களை பின்பற்றுவார். அல்லாஹ் தஆலா இதை எதனோடு இணைத்து வைத்திருக்கின்றான்? தக்வாவோடு இணைத்து வைத்திருக்கின்றான். சூரத்து தலாக்கிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமன் யத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வார்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜன், பிரச்சனைகள் சோதனைகளிலிருந்து வெளியாகக்கூடிய பல வழிகளை ஏற்படுத்துவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அறியாத புறத்தால வாழ்வாதாரங்கள் அல்லாஹ் தஆலா அளிப்பான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனை இல்லாதவன் மனிதனும் அல்ல. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைக்கு பல தீர்வுகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கும். அந்த பிரச்சனையிலே விழுந்து அதிலே கஷ்டப்படணும் இல்லை. அல்லாஹ் அஞ்சி வாழ்ந்தால் ஒரு வழி மூடினா 9 வழி திறக்கப்படும் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் பல வழிகளை ஏற்படுத்துவான். வமன் யத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வார்களோ, யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அல்லாஹ்வுடைய காரியங்களை இலகுபடுத்துவான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள், இமாம்கள், பெரியார்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் சாதித்தார்கள்.
ஈமான்தாரி, ஈமானிய பலம் இருக்குது, ஏன் சாதிக்க முடியாது? உள்ளத்தில் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்துடைய நேசம் நிறைஞ்சு போயிருக்குது, மௌத்துடைய வெறுப்பு அது பூரித்து போயிருக்குது, துன்யாவுடைய மோகம்தான் இருக்குது, ஈமான் இல்ல. அஜ்சாதுன் பிலா குலூபின், உள்ளங்கள் அற்ற உடம்பு கட்டைகள். வெறுமனே பேரளவுல இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லுவோம், அந்த அடிப்படையில் இருக்கின்றார்கள். ஈமானிய பலம் கிடையாது. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னா கஷ்டங்களை அவர் கணக்கு மணித்தியால கணக்கு சொல்லி அழுவோம். தன்னுடைய கூட பிறந்த சகோதரர், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய உற்ற நண்பன், தனக்கு உதவி செய்யக்கூடியவன் மனதில் இருக்கிற கவலைகளை கொட்டுறோம். ரப்பிடத்துல கையேந்தி தண்ட கஷ்டத்தை முறையிடுறது இல்லை. ஒரு அவர் துவா கேட்க முடியாது, 2 அவர் துவா கேட்க முடியாது. படைத்தவன் இறங்கி வருகின்றான் அடிவானத்துக்கு தஹஜ்ஜத்துடைய நேரத்தில். யாராவது கேட்கிறவங்க இருக்கிறீங்களா? மனக்கவலைகளை கொட்டுங்க, தண்ட பிரச்சனையை ரப்பிடத்துல சொல்லுங்க, அல்லாஹ் நிச்சயமாக பூர்த்தி செய்வான். அத்துஆ சிலாஹுல் மூமின், மூமினுடைய ஆயுதம். அந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் எந்த கவலையும் இல்லை, ஏதேதோ செஞ்சு கொண்டு தந்து தான் ஆக வேண்டும். நீ என்னுடைய ரப்பு, யா அல்லாஹ் எனக்கு தா, கேளுங்க, அல்லாஹ் தருவான். சகோதரர்களே, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ்வுடைய அடியான் என்னுடைய அடியானுக்கு நான் போதாதா? அல்லாஹ் கேள்வியாக கேட்கின்றான், என்னுடைய அடியானுக்கு நான் போதாதா என்று. இத்தனை வாக்குறுதிகளும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள், குர்ஆனுடைய வசனங்கள். ஆகிரத்தில் அல்ல, இந்த துனியால வாழும்போது மனிதனே நீ எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி சந்தோஷத்தை ஈமான் சாலிஹான அமலோடு தக்குவாவோடு நான் நினைச்சு வச்சிருக்கிறேன். அது இல்லாம போனதன் காரணமாக எல்லாருக்கும் கூட்டு மொத்தமாக பலவிதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே உலகத்தில் சகோதரர்களே ஒரு சாயல் தான் உண்மையான நிதர்சனமான யதார்த்தமான வெற்றிய நிம்மதிய சந்தோஷத்தை அல்லாஹ் ஆகிரத்தில் வச்சிருக்கிறான். அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன், எனது நல்ல அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம், மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் கண்டிராது. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் முழு உலகத்தில் இருந்தாலும் எத்தனையோ இன்பங்களை எத்தனையோ காட்சிகளை பார்த்திருப்பார்கள். ஆனால் ஆகிரத்துடைய காட்சிகளை மனிதர்கள், ஜின்கள், நபிமார்கள், மலக்குமார்கள் எந்த படைப்பினமும் பார்த்திருக்காது. புதிசாக பார்ப்பார்கள். ஒரு பேரீச்சம்பழம் 6 அடி உயரம், 6 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு பேரீச்சம்பழம் உலகத்தில் பார்த்திருப்போமா? 6 அடி உயரத்தில். அது நெய்ய விடவும் மென்மையாக இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய மனிதன் 60 அடி உயரம், 60 அடி உயரத்தில் மனிதனை பார்த்திருப்போமா? 40 அடி அகலம், 60 அடி உயரத்தில். எனவே எந்த கண்ணும் கண்டிடாது. அதையும் தாண்டி வலா உதுனுன் சமஅத், எந்த காதும் கேட்கிறார். கண்ணால பார்க்காத எத்தனையோ விஷயத்தை ஒவ்வொருவரோட பேசுவதன் மூலமாக கேட்டறிகின்றோம். பத்திரிகைகளை வாசித்து செய்தி அறிக்கைகளை கேட்டறிகின்றோம். அப்படி கேட்டும் அறிய மாட்டார்கள். பலா உதுனுன் சமஅத், அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை எந்த காதும் செவியுவார். அதையும் தாண்டி வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலேயும் ஊசலாலிட முடியாத இன்பங்கள். மனிதன் எதை கண்ணால பார்க்கிறானோ அதுதான் அவனுடைய சிந்தனையில வரும். எதை காதால கேட்கிறானோ அதுதான் அவனுடைய சிந்தனையில வரும். அவன் அறிவுக்கு உட்பட்டதுதான் அவனுடைய சிந்தனையில வரும். எவ்வளவுதான் சிந்தித்தாலும் சிந்தனைக்கும் எட்டாத, அதையும் தாண்டி அதற்கு அப்பாற்பட்ட இன்பங்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். யாருக்கு? நல்லடியார்கள். இந்த உலகத்துடைய இன்பம் என்ன? உலகத்துடைய வாழ்க்கை என்ன?
பணம், பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, நிரந்தரம் இல்லை. ஆக கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அதே சந்தர்ப்பத்தில் இந்த உலக வாழ்க்கை தான் தன்னுடைய லட்சியம், இதுதான் நோக்கம். உலகத்தில் வாழும்போது நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மார்க்கத்துக்கு முரணாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழாக்கி அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து வாழ்ந்தால் ஆகிரத்தில் மாத்திரமில்லை, இந்த உலக வாழ்க்கை கூட பிரச்சினைக்குரியதாக மாறிவிடும். ஒமன் அஅரத அன் ذிக்ரி, யார் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து வாழ்வார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை, நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். பணம், பட்டம், பதவி, அந்தஸ்து இருக்கும், வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. மனைவியால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, கூட்டம் குடும்பத்தில் பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை, அந்நியவர்களால பிரச்சனை, செலவுகள் அதிகமாகிக் கொண்டே போகுது. லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு வருமானம் வந்தாலும் ஆனால் பிரச்சனைகளை சோல்வ் பண்ண முடியாது, பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. அதையும் தாண்டி செலவினங்கள் அதிகமாகிக் கொண்டு போகுது. ஒன்று கடன் பிரச்சனையில வந்து நிற்குது, இல்லாட்டி தீராத நோய்கள், அந்த நோய்களுக்கே செலவழிச்சு கொண்டு போறாரு. பணம் எப்படியோ செலவழிது, மிச்சப்படுத்த முடியல. வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பதட்டமான வாழ்க்கை, சிக்கல், இடியாப்ப சிக்கலை போல பல சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுத்திடுவான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது. எப்படி வாழ்ந்தாலும் உலகத்தில் வாழ்ந்து முடிச்சிடலாம். உண்மையான யதார்த்தமான தண்டனைய, உண்மையான யதார்த்தமான நிதர்சனமான ஹகீகத்தான ஒரு தண்டனை அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு பின்னால வச்சிடும். உலகத்தில் மனிதன் சொல்றான், பாவம் செய்யக்கூடிய மனிதன், யாரும் எங்களை தட்டி கேட்க முடியாது, நாங்க யாருக்கும் அடி பண்ணிடுறது இல்லை, எங்களோட பணம், எங்களோட வாழ்க்கை, எங்களோட உடம்பு பலம், எங்களுடைய பணபலம் எல்லாம் எங்களுக்கு இருக்குது, நாங்க யாருக்கும் கட்டுப்படுறது இல்லை, மாறு செய்கிறீங்களா? எவ்வளோ பெரிய தனவந்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் யுஜாஉ பிஇப்னி ஆதம யௌமல் கியாமா ஃபயூகது பைன யதையில்லாஹி தஆலா கஅன்னஹு பதஜ். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு மனிதனும் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படுவான். அப்ப எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தாட்டப்படும் பொழுது கஅன்னஹு பதஜ், ஒரு ஆட்டுக்குட்டி நடுங்கி நிற்கிறத போல நிற்கும். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில எந்த மொழிபெயர்ப்பார்களும் இருக்க மாட்டார்கள். யானன், நேரடியாக அல்லாஹு தஆலா கேட்பான். 4 கேள்விகள் ஒவ்வொரு மனிதன்டையும் கேட்கப்படும். பதில் சொல்லாத வரையில பாதத்தை முன்னால ஒரு 8 முன்னால எடுத்து வைக்க முடியாது. லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பைன், ஒவ்வொரு மனிதன்டையும் 4 கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் சொல்லாத வரையில பாதத்தை முன்னால நகர்த்தி வைக்க முடியாது. முதலாவது கேள்வி, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன் வாழ்க்கை எப்படி கழிச்ச, வாழ்க்கை எப்படி கழிச்சேன்னு அல்லாஹ் கேட்பான். உலகத்தில் கேட்டா நாங்க படிச்ச சாதனைகளை சொல்லுவோம். படிச்சு பட்டம் பெற்று பல நாடுகளுக்கு போய் பல சாதனைகளை செய்தோம். இல்லாட்டி வெளிநாட்டில் போய் உழைச்சி எத்தனையோ காணி பூமிகளை வாங்கி போட்டோம், வீடு வாசலை கட்டினோம், கடைகளை கட்டினோம், சொத்து செல்வத்தை சேர்த்தோம். வயசத்தின 50 வயசு, 60 வயசு, 30 வயசு, ஒவ்வொருத்தருடைய வயசு வித்தியாசம். உலகத்தில் படைச்ச சாதனைகளை, தன்னுடைய முயற்சியின் மூலமாக ஏற்படுத்திய முன்னேற்றங்களை சொல்றான். அல்லாஹ் கேட்பானோட வாழ்க்கை எப்படி கழிச்ச. அப்படி கேட்கும்போது உலகத்தில் நாங்கள் செஞ்ச சாதனைகளை சொல்ல முடியாது. 5 நேரம் 5 நேரம் தொழுதையா, நோன்பு பிடிச்சையா, வசதியை வாய்ப்பை தந்து ஜக்காத்தை நிறைவேற்றினாயா, எந்த அளவுக்கு என்னுடைய கட்டளைகளை உலகத்தில் நீ மையப்படுத்தின, எந்த அளவு கட்டளைகளை நிலைநாட்டினா, இதைத்தான் எல்லாம் கேட்க போறான். எத்தனை பேருக்கு சொல்லேன், 60 வயசாச்சு, நான் பருவ வயசு அடைஞ்சதிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தொழுகையும் கலாவாகல, எந்த ஒரு இமான் ஜமாத்தையும் மிஸ் ஆகல, முன்பின் சுன்னத்தை தவறல்ல.
ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதுறேன், ஒரு நாளைக்கு பல தடவை திக்ர்கள் செய்கிறேன், அதிகமாக ஸலவாத் ஓதுறேன், ஃபர்லான சுன்னத்தான எத்தனையோ நோன்புகளை நோட்டேன், நல்லமல்லே கழிச்சிட்டேன். யாருக்கு சொல்லேன்? யாரும் சொல்ல முடியாத சகோதரர்களே, ஒரு வாழ்க்கை எப்படி கழிச்சான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அல்லாஹ் கேட்டே பிடிப்பான். வாழ்க்கைன்றது ரொம்ப பெருமதியானது. அங்க போய் கை செய்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. இரண்டாவது கேள்வி, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, வாலிபத்தை எப்படி கழிச்ச? வாலிபம் என்று சொல்றது மிக பெருமதியான காலகட்டம் சகோதரர்கள். நிறைய பேர் நடக்கிறது, பருவ வயசுல வாலிபத்தில் பாவங்களை செஞ்சிடலாம், இது அனுபவிக்கிற வயசு. 50 வயசு பிஞ்சினதன் பின்னால பள்ளியில போய் தஸ்பியை உருட்டி கொண்டிருப்போம் சொல்றாங்க. அப்படி வயோதிபத்தை அடைஞ்சி தான் நாங்க அமல் செய்யணும் சொன்னா, அல்லாஹ் ஏன் உட வாலிபத்தை எப்படி கழிச்சு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தேவை. ஒவ்வொரு மனிதன்டையும் அவன் வயோதிபத்தில் மரணிச்சாலும் சரி, வாலிபத்தில் மரணிச்சாலும் சரி, ஒவ்வொரு மனிதன்டையும் அல்லாஹ் கேட்க போறான், ஓண்ட வாலிபத்தை எப்படி கழிச்ச? இன்றைக்கு சகோதரர்களே, வாலிபர்களுடைய இந்த பாவங்களின் காரணமாக வயசாலியாகி மரணிச்சு கபர்ல வச்சு, கபர்ல தண்டனை, கயாமத்தில் தண்டனை இல்லை, இந்த பூமியே தாங்குது இல்லை, உடனுக்குடனே தண்டனை வருது. இந்த பூமி தாங்குது இல்லை, பொறுக்குது இல்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் சில சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹாதிஹி ரஜ்ஃபத்து யா ஆயிஷா, ஆயிஷாவை ஏன் இந்த நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு கேட்டாங்க. அதாவது விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லல, பூமி வெப்பத்தை வெளிப்படுத்துது, இல்லாட்டி பூமி சமனாகல்ல, அதனால அசைவு ஏற்படுது, இப்படி சொல்லல. இதஸ்தபாஹு ஸினா, விபச்சாரம் ஆகுமாக்கப்படுறாங்க. விபச்சாரம் ஹலால் ஆகிடும், விபச்சாரத்தை ஹலால் ஆக்கிடுவாங்க. அந்த காலத்திலேயே இப்படி ஒரு பதில சொன்னான்னு சொன்னா, இந்த ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் எத்தனை வாலிபட்ட வாழ்க்கையில தீன் இருக்குது, மார்க்கம் இருக்குது. 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்குமாம். அதுல ஒருவன் யார் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் லயித்து போனவன், மிஞ்சிட்டார், மிகச்சிட்டார். முகத்துல பார்க்கும்போது எவ்வளவு ஜீனத்தா இருக்குது, சுன்னத்தான தாடி இருக்குது, 5 நேர தொழுகைக்கு இமாம் ஜமாத்துக்கு வாராரு, தஹஜ்ஜத்துல கண்ணீர் வடிக்கிறாரு, சுன்னத்தான முறையில் ஆடைகள் அணிகிறார், ஃபர்லான சுன்னத்தான நோன்புகளை நோக்கிறார், குர்ஆன் ஓதுறார், திக்ர் செய்கிறார், அந்நிய பெண்களுக்கு முன்னால பார்வையை தாழ்த்துறார். இப்படியான வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இது பெருமைக்குரிய விஷயம். ஆனா இன்றைக்கு விபச்சாரத்தை செஞ்சுட்டு பெருமையா பேசுவாங்க. அது ஒரு ஹலாலான காரியம், ஒரு சாதனையை நிலைநாட்டதை போல பேசுறாங்க. வாலிபர்களுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? சில வாலிபர்களுடைய கையில போன், சமூக வலைத்தளங்கள், இன்டர்நெட்டுடைய எந்தெந்த தொங்கலுக்கெல்லாம் போகலுமோ அந்த தொங்கலுக்கெல்லாம் போய் ஹராமான காட்சிகளை பார்க்கிறாங்க, ஹராமான தொடர்புகளை ஏற்படுத்துறாங்க, விபச்சாரத்தில் கொண்டு வந்து சேர்க்குது. இன்னும் சிலர்களிடத்தில் பணபலம் இருக்குது, உடல் பலம் இருக்குது, விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா செஞ்சிடுறாங்க. அல்லது தன்னை தட்டி கேட்க யாரும் இல்லை, பெற்றோருக்கும் வழிபட்டதில்லை, ஸ்கூல்ல ஆசிரியர்மாருக்கும் கட்டுப்பட்டதில்லை, பள்ளி நிர்வாகிகளுக்கும் கட்டுப்பட்டதில்லை. யாராலையும் எங்களை தட்டி கேட்க முடியாது, நாங்கள் எதையும் செஞ்சிடுவோம். அதனால தான் சொல்றது, பிள்ளைகளை வளர்க்கும் போது சிறு பிராயத்திலிருந்தே தீனுடைய அடிப்படையில் வருங்க. துனியாவை கொடுத்து, துனியாட கல்வி, துனியாவுடைய சொத்து செல்வங்கள் இவர்களுடைய பெருமதியை கொடுத்து வளர்க்கிறோம். பருவ வயது அடைஞ்சதும் பின்னால பெற்றோருக்கும் வழிபட்டது இல்லை, நாங்கள் எதையும் செஞ்சிருவோம். பாவங்களை செய்யறதுக்கு துணிஞ்சிடுறாங்க. சில சந்தர்ப்பத்தில் கூட்டு ரீதியாகவும் செஞ்சிருவாங்க. ஏப்ரல் சீசன் பிக்னிக் போறாங்க, சுற்றுலா பயணங்களை மேற்கொள்றாங்க. அங்க போயிட்டாண்டு சொன்னா இப்ப தன்னிடத்துல உடல் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, யாரும் பார்க்கல கேட்கல,
தைரியமா செஞ்சிடறாங்க. விபச்சாரம் சர்வசாதாரணம். வஷரிபுல் ஹுமூர், பலவிதமான மதுபானங்கள் அழிஞ்சிடுறாங்க. பியர் என்று, விஸ்கி என்று எத்தனையோ போதை பொருள்களை ஒரு விதத்தில் இன்னும் ஒரு விதத்தில் போதை ஏற்படுத்தக்கூடிய பானங்களை அணிஞ்சிடுறாங்க. வத்தஹதுல் மாசிஃப், இசை கருவிகளை இசைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. சர்வசாதாரணம். போன்லையும் மிஸ், வாகனத்திலையும் மிஸ், தனியா போகும்போது மிஸ், கூட்டாக சேர்ந்தாலும் மிஸ், சர்வசாதாரணமா நடக்குது. இதுதான் நிலைநடுக்கத்தை ஏற்படுத்தும். நிலைநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் இதுதான் சொன்னாங்க. வாலிபர்களே, சகோதரர்களே, என்னுடைய இரத்தங்களே, அன்பாக கூறுகின்றேன், உங்களோட வாலிபத்தை எப்படி நீ கழிச்சாண்டு அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்றது? எத்தனை வாலிபர்கள் முன்சப்பில் வந்து தொழுறாங்க, எத்தனை வாலிபர்கள் இமாம் ஜமாத்துக்கு வாராங்க, எத்தனை வாலிபர்கள் பாவத்திலிருந்து கட்டுப்படுத்துறாங்க. சொர்க்கம் லேசா கிடைக்காது. பாவத்திலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ளணும். தன்னுடைய ஆசைகளை, உணர்வுகளை அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அடக்கும். ஆக வாலிபர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். மூன்றாவது கேள்வி, வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபக. பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க? பணம் சம்பாதிக்கிறது சகோதரர்களை நிறைய பேர் சொல்றாங்க, அதை பத்தி பேசாதீங்க, அது எங்களுடைய சொந்த விஷயம். இல்ல இல்ல, அதுவும் இபாதத். தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா. ஹலாலான சம்பாத்தியம் சுன்னத்தில் ஃபர்லுன்னு சொன்னாங்க. ஃபர்ல் நம்பிக்கை நாணயமா நடக்கிறது, நேர்மையா நடக்கிறது. ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தனிப்பட்ட முறையில் இபாதத்தை எவ்வளோ செஞ்சிடலாம். ஒரு மனிதன் உங்களை நம்பிட்டான்னு சொன்ன அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணும். ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய்க்கு சாமானை வாங்குறீங்க, செக்கை கொடுக்குறீங்க. அந்த டேட் வரும் பொழுது அந்த செக்கை போட்டான்னு சொன்னா செக் ரிட்டர்ன் ஆகுது அல்லது அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது. கோல் அடிச்சா போனுக்கு ஆன்சர் இல்லை, நெட்வொர்க் பிஸி, போன் அல்லது ஓஃப்ல இருக்குது. நம்பிக்கை மோசடி. உலகத்தில் ஏமாத்திடலாம். லட்சக்கணக்கு சாமானை வாங்கி வைக்கிறீங்க, செக்கையும் கொடுக்குறீங்க, அதுக்கு பின்னால போனுக்கும் ஆன்சர் இல்லை, உங்களோட அட்ரஸே இல்லை, மறைஞ்சிடுறீங்க. அல்லாஹ் கேட்பான், பணத்தை எப்படி சம்பாதிச்ச? என்ன பதில் சொல்ற? நம்பிக்கை, நாணயம், நேர்மை இருக்கும். அதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா சகோதரர்களே? வட்டி, வட்டியோட தொடர்பாகிறது. நிறைய பேர் வியாபாரத்தை எடுத்துக்கொண்டு அது வட்டியோட தொடர்பா இருக்குது. அந்த காலத்துக்கு சரி, இந்த காலத்தில் பேங்க்ல லோன் எடுக்காம, வட்டி எடுக்காம, ஓடிக்கு செக்கை பாஸ் பண்ணாம செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு சாமான் எடுங்க. எவ்வளோ உங்களோட கடையில் வியாபாரம் நடக்குதோ அந்த அளவுக்கு சாமான் எடுத்து செக்கை கொடுங்க. வியாபாரம் கொஞ்சமா நடக்குது, அதிகமான சாமான் எடுத்து செக்கை அதிகமாக எழுதி கொடுக்குறீங்க. அந்த டேட்ல உங்களால பாஸ் பண்ண முடியல, ஓடியால பாஸ் பண்ண வைக்கிறான். ஏன்னா பிசினஸ்ல பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, சின்ன ஒரு அமௌண்ட் தான் பேலன்ஸ் ஆகுது, அதை ஓடியால பாஸ் பண்ண வைக்கிறான். சர்வசாதாரணம் தானே இது? சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தானே? இந்த காலகட்டத்தில் எல்லாரும் செய்யறது தானே? நீங்க சொன்னாலும் அல்லாஹ் சொல்றான், லா தஅகுலுர் ரிபா, வட்டியை சாப்பிடாதீங்க. அவாஃபம் முதாஃபா, அதை பன்மடங்காக்கி சாப்பிடாதீங்க. வத்தகுன் நார், நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்க. வதருமா பகிய மினர் ரிபா, வட்டியில மேல் மிச்சமா வருதே வட்டி, அதை விட்டுடுங்க, விட்டுடுங்க. ஃபைலம் தஃஅலு, காலம், சந்தர்ப்பம், சூழல் அமைதில்லை, கஷ்டம். லோன் எடுக்காம, ஓடிக்கு செக்க பாஸ் பண்ணாம, ஓடியால பிசினஸ் கொண்டு போகாம, லோனால கொண்டு போகாம செய்ய முடியாது. காலத்துடைய நிர்பந்தம், செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றீங்களா? ஃபைலம் தஃஅலு, அதை விட்டு விட முடியாதுன்னு சொல்றீங்களா? ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய ரசூலுடனும் யுத்தம் செய்யறதுக்கு தயாராங்க. யுத்தம் செய்யக்கூடிய 2 பேர் யாரு? விரோதிகள். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விரோதிகளே, வட்டி எடுக்கக்கூடியவர்களே, நீங்க என்னுடைய விரோதி, என்னுடைய ரசூலுடைய விரோதி, விட்டு விடுங்க. உலகத்தில் எப்படியும் செஞ்சிடலாம். பினான்ஸ் செக்ஷனுக்கு போய் வாகனத்தை வாங்குறாரு, மாசம் வட்டியை கட்டாரு. நாங்களும் ஒரு வாகனத்தை ஓடணும், 4 பேரை மாதிரி வசதி வாய்ப்பு செய்யறீங்க. ஆனா கியாமத்தினால் அல்லாஹ் கேட்பான், பணத்தை எப்படி சம்பாதிச்ச,
எப்படி செலவழிச்ச? எவ்வளோ பெரிய அமல்தாரிகளாக இருந்தாலும் செலவழிக்கிறான்ற விஷயம் வரும் பொழுது நல்ல விஷயத்துக்கு செலவழிக்க மனசு இடம் கொடுக்குதில்லை. பள்ளியுடைய கட்டுமானத்துக்கு இத்தனை லட்சம் தேவை, இத்தனை கோடி தேவை, மனசு இடம் கொடுக்கவே இல்லை. மகளோட கல்யாணமா, வீட்டு ஃபங்க்ஷனா, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பணங்களை கொட்டி வாடுறாரு. ஆனால் நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கிறதுக்கு மனம் இடம் கொடுக்குதில்லை. நாங்கள் சம்பாதிச்சது, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படி கொடுக்கலுமா? அல்லாஹ் கேட்பான், பணத்தை எந்த வழியில செலவழிச்ச? நல்ல வழியில செலவழிக்கிறீங்க, அதுதான் வரும். பாவமான விஷயங்களுக்கு செலவழிக்கிறோம், துனியாவுடைய தேவைக்கு செலவழிக்கும், அது வரப்போறது இல்லை. வான் அல்மிஹி மாதா அமிலி, கற்ற அறிவை கொண்டு என்ன அமல் செஞ்ச? இது ஹராம், இது ஹலால் தெரியும். ஆனால் அதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ளக்கூடிய ஈமானிய பலம் இல்லை. பாவத்திலிருந்து தடுத்துக் கொள்ளக்கூடிய ஈமானிய பலம் இல்லை. ஹலாலான விஷயங்களை செய்யறதுக்கு மனசு இடம் கொடுக்கதில்லை. ஹராத்தை சர்வ சாதாரணமாக செஞ்சிட்டோம். இந்த 4 கேள்விகளும் கேட்கப்படும். பதில் சொல்லாத வரையில் பாதத்தை நகர்த்தி வைக்க முடியாது. எனவே சகோதரர்களே, உலகத்தில் நாங்கள் எது செய்கிறோமோ அதுதான் எங்களோட வரப்போம். நல்லது செஞ்சால் நல்லது வரும், கெட்டதை செஞ்சால் கெட்டது வரும். வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை கழிச்சிட்டோம். எஞ்சிருக்கக்கூடிய காலம் மிகவும் குறுகிய காலம். எப்போ மௌத்து வரும் என்று தெரியாது. மரக்கட்டைகள் போல உடம்பு கொண்டு போய் கபரில் வைக்கப்படும். மண் திண்டு மண்ணோட மண்ணாக உடம்பு போயிடும். ரூஹுக்குத்தான் தண்டனை, தூருக்குத்தான் ரூஹுக்குத்தான் இன்பமான வாழ்க்கை. அது நல்லது செஞ்சால் நல்லதாக இருக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டதாக மாறிடும். அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹு தஆலா உண்மையான ஈமானிய பலத்தை தரோணும், ஈமான நசீவாக்கணும். சாலிஹான அமல்ல வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்யணும். எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் கழிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்வழி பாலிப்பானாக. அல்லங்கள் தப்பு தவறுகளை மன்னித்து விடுவாயாக. ஹிதாயத் என்ற நேர்வழியை காட்டி விடுவாயாக. பாவங்களில் ரொம்ப வெறுப்பை தந்தது யா அல்லாஹ், அமல்களில் ஆசை ஆர்வத்தை தந்தது யா அல்லாஹ், ஈமானிய பலத்தை ஏற்படுத்தது யா அல்லாஹ். இந்த மஹல்லா வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக. மஹல்லாவை யா அல்லாஹ் தீனுடைய கேந்திர ஸ்தலமாக மாற்றி அமைப்பாயாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தக்குவாவையும் நல்ல சாலிஹான அமலையும் ஏற்படுத்தி தந்தருவாயாக. உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன ஹைராத்துகளை உன்னிடத்திலே வேண்டினார்களோ சகல விதமான ஹைராத்துகளையும் நலவுகளையும் பரிபூர்ணமாக்கி எங்களுக்கு தந்தருவாயாக. என்னென்ன ஷர்ராத்துகளை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு வேண்டினார்களோ சகல விதமான ஷர்ராத்துகளை விட்டும் நம் அனைவரும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.